ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமானது நான் சொல்கிறேன், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அமோனிஃபிகேஷன். அமோனிஃபிகேஷன்னா என்னென்னா, இது வந்து சாயில் ஃபர்டிலிட்டியில் நம்ம ஆட் பண்ணுவோம். சாயில் ஃபர்டிலிட்டினா மண் வளம். மண் வளத்துக்காக நம்ம அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் அமோனியாவை ஆட் பண்ண போகிறோம். எது மூலியமா அப்படின்னா பெசிலஸ் ரெமோசஸ் அப்புறம் பெசிலஸ் மைக்காய்ட்ஸ். இது ரெண்டு பாக்டீரியா மூலியமா நம்மளுக்கு என்ன, அதாவது இது ரெண்டும் என்ன ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் இன் த டெட் பாடிஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் இன்டு அமோனியா விச் இஸ் லேட்டர் கன்வெர்டட் இன்டு அமோனியம் சால்ட். ஓகேவா? இப்போ ஒரு பிளான்ட்டும் அனிமல்ஸும் இறந்துச்சு அப்படின்னா அந்த டெட் பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா பிளான்ட் எல்லாமே வந்து அமோனியாவை தான் அப்சர்வ் பண்ணிக்கும், அதாவது நைட்ரோஜனை தான் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போது அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அந்த டெட் பாடியிலேருந்து ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு லேட்டராக அது வந்து அமோனியம் சால்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இது எதோடைய வேலை அப்படின்னா, இந்த ரெமோசஸ் அப்படின்ற அப்புறம் மைக்கோடைஸ் அப்படின்ற பாக்டீரியாவுடைய வேலை என்னன்னா, ப்ரோட்டீன்ஸை அமோனியாவை கன்வெர்ட் பண்ணும், அமோனியம் சால்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன். நைட்ரஜனை எப்படி வந்து அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனஸ். இது வந்து அமோனியம் சால்ட்ஸை நைட்ரைட்ஸாகவும் நைட்ரேட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். அமோனியம் சால்ட்ஸை நைட்ரேட்ஸாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அமோனியாவும் அமோனியம் சால்ட்டாகவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் பிளான்ட்டுக்கு தேவையானது நைட்ரேட் ஃபார்ம்ஸ்லையும் நைட்ரஜன் ஃபார்ம்லையும் தான் வந்து பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்போ அந்த நைட்ரேட் ஃபார்முக்கும் நைட்ரைட்ஸ் ஃபார்முக்கும் கன்வெர்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த நைட்ரோபாக்டரும் நைட்ரோசோமோனஸ் அப்படின்ற பாக்டீரியா தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதுக்கு தேவையானது அசெட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம், ரைசோபியம். இது மூணும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஆர்கானிக் நைட்ரஜனை நைட்ரேட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுற வேலை யாரு அப்படின்னா அசெட்டோபாக்டரோடைய வேலை. நெக்ஸ்ட் கிளாஸ்ட்ரீடியம் உடைய வேலை அப்படின்னா நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸை நைட்ரஜனாக வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறது. அப்புறம் ரைசோபியம் உடைய வேலை. இந்த எல்லா பாக்டீரியாவுடைய வேலை என்ன அப்படின்னா, all this activity of bacteria increase soil fertility. soil fertilityக்கு ammonification, nitrification, nitrogen fixations எல்லாமே தேவை. and bacillus ramosus, mycoids, nitrobacter, nitrosomonas, acetobacter, clostridium, rhizobium இது எல்லாமே வந்து soil fertilityக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பாக்டீரியா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். அதில் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீஷியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், டிபி, டியூபர்குலோசிஸ், மெனிஞ்சிட்டிஸ், அதுக்கப்புறம் நிமோனியா. மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னா பிரெயின் சம்மந்தமான ஒரு நோயை நம்ம மெனிஞ்சிட்டிஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா. இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீஷியஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஹாரியோமைசின் அப்படின்றது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரோஃபேஷியன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்பிங் காஃப்னா தொடர்ந்து இருமினே இருப்பாங்கல்ல, அதுதான் நம்ம வூப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹை இன்ஃபெக்ஷன்ஸை கியூர் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியாவை நம்ம ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரோஃபேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோமைசிட்டின் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலேசியே அப்படின்றது டைஃபாய்டு ஃபீவரை கியூர் பண்ணும். ஓகேவா? பெசிட்ராசின் அப்படின்றது பெசிலஸ் லிச்சனிஃபார்மிஸ். இது வந்து சிப்ளிஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு செக்ஷுவல் டிசீஸை தான் நம்ம வந்து சிப்ளிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு செக்ஷுவல் டிசீஸ், அதை கியூர் பண்ணுறது தான் பெசிலஸ் லிச்சனிஃபார்மிஸ். அதுக்கப்புறம் பாலிமைக்சின் வந்து பார்த்தீங்கன்னா பெசிலஸ் பாலிமைக்ஸா. இது வந்து பாக்டீரியல் டிசீஸை வந்து கியூர் பண்ணும். இல்லை இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட், இது மோஸ்ட்டாக கேட்பாங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைஃபாய்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெப்டோமைசின் பார்த்துக்கோங்க, டைஃபாய்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் பற்றி அதிகமாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து லாக்டிக் ஆசிட்னாவே பால் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதில் லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ். இதில் வந்து மில்க் சுகரை வந்து கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸை லாக்டிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பட்டர். இதில் பட்டரு, சீஸு, கர்டு, யோகட் பாக்டீரியாஸ் மட்டும்தான் வேறு.
மீதி எல்லாமே வந்து சேம் தான். இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மில்கை வந்து பட்டராகவும் சீஸாகவும் கர்டாகவும் யோகட்டாகவும் மாற்றும். அது என்னென்ன பாக்டீரியா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வினிகர் அசிட்டிக் ஆசிட் அசிட்டோபாக்டர் அசிட்டி. ethyl alcohol, the bacteria oxidize the ethyl alcohol obtained from the molasses by fermentation to fermentation ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினிகரை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னா எத்தில் ஆல்கஹாலை ஃபர்மெண்டேஷன் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வினிகர் வந்து கிடைக்கும். ஆல்கஹாலே ஒரு ஃபர்மெண்டேஷனான ப்ராடக்ட் தான். அதை ஃபர்தர் நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வினிகர் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடுடைய ஃபார்முலா என்னது? CH3COOH. கெமிஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன், பியூட்டைல் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா alcohols and acetones are prepared from molasses by fermentation activity of anaerobic bacterium. anaerobic bacterium நம்ம சொன்னல ஆல்கஹால் ப்ராடக்ட்டே ஒரு ஃபர்மெண்டேஷன் ஆகி உருவாகிற ப்ராடக்ட். எது மூலியமாக மொலாசஸ் எல்லாமே ஃபர்மெண்ட் ஆகிட்டு உருவாகிற ப்ராடக்ட் தான் ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் அதில் வந்து அனாரோபிக் பாக்டீரியம் இன்வால்வ் ஆகும். அந்த அனாரோபிக் பாக்டீரியானா ஆக்சிஜன் இல்லாமல் வாழக்கூடியது நம்ம அனாரோபிக் பாக்டீரியம் சொல்லுவோம். அது பேர் வந்து கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ்க்கு வந்து கிளாஸ்ட்ரீடியம் டெர்டிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா the fibers from the fiber yielding plants are separated by the action of clostridium called retting of fiber. அதாவது கிளாஸ்ட்ரீடியம் இந்த பாக்டீரியாவோடைய உதவி மூலமா பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம்ல, அது பேர் தான் நம்ம ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோலை, அப்புறம் கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் B2 இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து curring of tea and tobacco, Mycococcus candidians, Bacillus megaterium. இதில் வந்து ஸ்பெஷல் ஃப்ளேவர் அண்ட் அரோமா வந்து தரும். அண்ட் டொபாக்கோ டியூ டு ஃபர்மெண்டேஷன் மூலியமாக இது வந்து தரும். இது வந்து நமக்கு இந்த லாக்டோபேசிலஸ் சம்மந்தமாக கேட்பாங்க, அதில் ஸ்ட்ரெப்டோமைசின் கேட்பாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் இந்த 3ல இருந்து கேட்பாங்க கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிசீஸ் பேத்தஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளான்ட்ஸுக்கு, இது அனிமல்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரைஸில் காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் பிளைட், ஜாந்தோமோனஸ் ஒரைசா அப்படின்னாவே நம்மளுக்கு ரைஸ் அப்படின்னு தெரியும். அப்போது நம்மளுக்கு ரைஸுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸை நம்ம பாக்டீரியா பிளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பிள் அப்படின்னா ஃபயர் பிளைட், ஹெர்வைனா ஹமைலோவரா, கேரட் வந்து சாஃப்ட் ராட், ஹெர்வைனா கெரட்டோவரா, சிட்ரஸ் கேன்சர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாந்தோமோனஸ் சிட்ரி, காட்டன் ஆங்குலர் லீவ் ஸ்பாட், ஜாந்தோமோனஸ் மால்வேசியரம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ரிங் ராட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாவி பேக்டர் மைச்சிகானியன்சிஸ் சப்ஸ்பீஷியஸ். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவில் ஸ்டெப்டோமைசிஸ் கிராபிஸ். இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க லைட்டாக. நேம் ஆஃப் டிசீஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ரைஸ்க்கு வந்து பாக்டீரியா பிளைட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைஸ் வந்து பாக்டீரியல் பிளைட், ரைஸ் வந்து பாக்டீரியல் பிளைட், ஆப்பிள் வந்து ஃபயர் பிளைட். இது ரெண்டும் மோஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோ பார்த்துக்கோங்க. ரிங் ராட்னு ஒன்று இருக்குது, ஸ்கேப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சிட்ரஸ் கேன்சர். அடுத்து அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீப்பு, கேட்டிலுக்கே 3 டிசீஸ் இருக்குது. ஷீப்க்கு வந்து ஆந்த்ராக்ஸ், பேசிலம் ஆந்த்ராசிஸ். கேட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிசுலோசிஸ், பொவைன் டியூபர்குலோசிஸ், பிளாக் லைட். இது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிசீஸ் பை பாக்டீரியா. இது வந்து அனிமல் டிசீஸ். இது வந்து ஹியூமன் டிசீஸ் வந்து காலரா, டைஃபாய்ட், டியூபர்குலோசிஸ், லெப்ரோசி, நிமோனியா, பிளேக், டிப்தீரியா, டிட்டானஸ், ஃபுட் பாய்சனிங், சிப்லிஸ். காலரா வந்து விப்ரியோ காலரே, டைஃபாய்ட் சால்மோனெல்லா டைஃபி, டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அப்புறம் லெப்ரோசி மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா, டிப்ளோகாக்கஸ் நிமோனியே, பிளேக், எக்ஸ்ட்ரீமியா பெஸ்டிஸ், டிப்தீரியா, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே, டிட்டானஸ் கிளாஸ்ட்ரீடியம் டிட்டானிஸ், ஃபுட் பாய்சனிங் கிளாஸ்ட்ரீடியம் பாட்டிலினம், அப்புறம் ஷிப்லிஸ், ட்ரிபோனேமா பாலிடம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கேன்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொட்டேட்டோ ஸ்கேபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சிபாக்டீரியம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.